character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkland. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce. Okay, good evening students. உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, ஒழுங்காக எல்லோரும் கவனிக்கிறீங்களா? எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ரீகால் அவர் செல்ஃப். நம்ம என்ன லாஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கோம்? நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். அதில் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் போயிட்டுருக்கோம். அந்த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லேயும் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி தான் நம்ம இப்போ எக்ஸாக்டாக போயிட்டுருக்காது. அதுலேயும் லாஸ்ட் கிளாஸ் நம்ம எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மேல் செக்ஸ் ஆர்கனோட கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ ப்ரைமரி மேல் செக்ஸ் ஆர்கனுடைய கண்டினியூவேஷன், அதாவது அது முடிச்சாச்சு, அதோடைய கண்டினியூவேஷனாக இருக்கிற அதே மேல் செக்ஸ் ஆர்கனுடைய ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ மேல் செக்ஸ் ஆர்கனுடைய ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன். ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் என்ன அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். டெஸ்டிஸ் அப்படின்னும். டெஸ்டிஸ் தான் இஸ் த மேஜர் செக்ஸ் ஆர்கன் ஃபார் த மேல். ஏன்னா அங்கே தான் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியும் அந்த ஸ்பெர்மில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? அப்போது அந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ரைமரி செக்ஸ் ஆர்கனுக்கு ஹெல்ப் பண்ணுற மற்ற ஆர்கன்ஸ் என்னென்ன, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மற்ற ஹார்மோன்ஸ் என்னென்ன, அதுதான் நம்ம ஆக்சசரி ஆர்கனாக நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். See, the accessory அப்படின்னாலே சொல்லியிருக்கேன், துணையாக நிற்பவர். ஏதாவது ஒரு வேலைக்கு ஹெல்ப்பாக இருக்கிற ஒரு ஆர்கனையோ ஒரு ஹார்மோனையோ இல்லை ஒருத்தரையோ அப்படியே தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆக்சசரினாலே துணை நிறுத்தல். ஸோ ஆக்சசரி டக்ட் அசோசியேட்டட் வித் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் டெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடிமஸ் அண்டு வாஸ் டிஃபரன்ஸ். அப்போது 1 2 3 4 இவங்க 4 பேரும் தான் அந்த டெஸ்டிஸ், நத்திங் பட் த ப்ரைமரி மேல் செக்ஸ் ஆர்கனுக்கு ஹெல்ப் பண்ணுற மற்ற சில ஆர்கனும் சொல்கிறாங்க. ஓகேவா? என்னென்னா ரீட் டெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடிமஸ் அண்டு வாஸ் டிஃபரன்ஸ். அப்போது இவங்க எல்லாரையுமே நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர்னு கண்டினியூவேஷனாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வேர் தே ஆர் ப்ரெசன்ட், how they are help அப்படின்றத பார்க்கலாம். பாரு, the seminiferous tubule. seminiferous tubule எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா inside the testis. testisக்குள்ளே இருக்கிற seminiferous tubule. ஓகேவா? seminiferous tubule of each lobule. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் seminiferous tubule வந்து நிறைய லோபாக வந்து பிரிஞ்சு இருக்கு, நிறைய சாக்ஸாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? each lobe coverage to form a tubules rectus that conveys, அங்கே தான் என்ன வருது, tubules rectus வந்து ஃபார்ம் ஆகுது, that conveys a sperm into the reed testis. அந்த seminiferous tubule ப்ரொடியூஸ் ஆகிற அந்த டியூபுலஸ் ரெக்டஸால் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்பெர்ம் தான் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆக்சசரி டக்ட் அப்படின்னு சொல்கிற இந்த ரீட் டெஸ்டிஸ்குள்ளே போகுது. ஒன்ஸ் அகெயின் சி, செமினிஃபரஸ் டியூபியூலில் இருக்க ஒவ்வொரு லோபியூல்குள்ளேயும் இருக்க டியூபுலஸ் ரெக்டஸால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுற இந்த ஸ்பெர்ம் தான் எங்கே போகுது, ஃபஸ்ட்டு எங்கே ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் ஆக்சசரி டக்ட்னு படித்த ரீட் டெஸ்டிஸ்குள்ளே என்டர் ஆகுது. அப்போது ரீட் டெஸ்டிஸ்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் ஸ்பெர்ம் என்ன பண்ணுது, எங்கே போகுது பாரு. The reed testis is a tubular network. அப்போ reed testisனா என்ன? Nothing but the tubular network. Network அப்படின்னாலே என்னது, நிறைய பேருக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டிஸ்குள்ளே
நிறைய செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நிறைய செமினிஃபரஸ் டிபியூல்ஸ்க்கு இருக்க ஒரே ஒரு கனெக்ஷன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீட் டெஸ்டிஸ். ரீட் டெஸ்டிஸ் இஸ் எ டியூபுலார் நெட்வொர்க் ஆன் த போஸ்டீரியர் சைட் ஆஃப் த டெஸ்டிஸ். டெஸ்டிஸ்க்கு வெளிப்பக்கமாக இருக்கிற ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் டெஸ்டிஸ். The sperm leave the reed testis and enter the epididymis through the vasa efferentia. அப்போ reed testisல enter ஆன sperm யாரால reed testisல enter ஆச்சுன்னு சொன்னோம். seminiferous tubule இருக்கிற tubulus rectus ஆல reed testisக்குள்ள enter ஆன இந்த sperm, இந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ல இருக்கிற இந்த sperm எங்க அடுத்தது enter ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடிடிமிஸ்க்குள்ள enter ஆகுது. எபிடிடிமிஸ்க்குள்ள யார் வழியா enter ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா through vasa efferentia. vasa efferentia வழியா enter ஆகுது. the epididymis is a singly highly coiled tube. அப்ப epididymis னா என்ன? so it is a highly coiled tube that temporarily stores the spermatozoa. இதுதான் என்னன்னு சொல்றாங்களா, highly coiled tube like structure. இந்த இடத்துல தான் seminiferous tubule produce ஆன அந்த sperm ஆனது தற்காலிகமாக தன்னுடைய வளர்ச்சி அந்த இடத்துல தன்னுடைய வளர்ச்சி காரணமாக ஒரு வளரணும் அந்த மாதிரி ஒரு ஒரு மெச்சுரேஷன் நடக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்மட்டோசோவா வந்து எங்கே டெம்பரராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிடிடிமிஸ்க்குள்ளே இருக்குது. எபிடிடிமிஸ் இஸ் எ சிங்லி ஹைலி காயில்டு டியூப் தட் temporarily stores the spermatozoa and they undergo a physiological maturation. There only spermatozoa undergo a physiological maturation. அதாவது என்ன மூமெண்ட் ஃபிசியாலஜிக்கல்னாலே ஃபங்க்ஷனலாக என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்ற மெச்சூரிட்டியை இந்த ஸ்பெர்ம் ஆனது இந்த ஸ்பெர்மட்டோசோவா ஆனது எங்கே அடையுது, அந்த மெச்சூரேஷன் எங்கே அதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடிடிமிஸ்க்குள்ளே தான் நடக்குது. ஓகேவா, ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரேஷன் அண்ட் அக்வயர் இன்க்ரீஸ்டு மொட்டிலிட்டி, என்னால் நகர்ந்து போக முடியும் அப்படின்ற அந்த மொட்டிலிட்டி அந்த மூமெண்ட் அந்த கெப்பாசிட்டியும் எந்த இடத்துல அதுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் த epididymis only. ஓகேவா, ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ்டு மொட்டிலிட்டியும் கிடைக்குது, ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டியும் கிடைக்குது. அப்போ ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்னால் செய்ய முடியும், என்னால் மூவ் பண்ண முடியும், என்னால் போய் ஓவம்குள்ளே சேர்ந்து என்னால் ஃபெர்டைல் ஆக முடியும் அப்படின்ற 3 விதமான கெப்பாசிட்டியும் ஒரு ஸ்பெர்மட்டோசோவாக்கு இல்லை ஒரு ஸ்பெர்ம்க்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் த எபிடிடிமஸ். ஓகேவா, எபிடிடிமஸ்க்குள்ளே தான் கிடைக்குது. தென் the epididymis leads to the vas difference. அப்போ எபிடிடிமஸ்க்குள்ளே இத்தனை மெச்சூரேஷனும் கிடைச்சதுக்கு அப்புறமா எபிடிடிமஸ்க்குள்ளேயே ஸ்பெர்மட்டோசோவா இருக்குமா இல்லை ஸ்பெர்ம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. அதுக்கப்புறமா இத்தனை மெச்சூரேஷனும் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த எபிடிடிமஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்பெர்மட்டோசோவானது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீட்ஸ் டு த vas difference. vas differenceக்குள்ளே போயிட்டு அண்ட் ஜாயின் த டக்ட் ஆஃப் த செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கலில் இருக்கிற டக்ட் கூட ஜாயின் பண்ணி டு ஃபார்ம் ஏ ejaculatory duct. அந்த இடத்துல தான் ejaculatory duct வந்து ஃபார்ம் ஆகுது which passes through the prostrate gland. ejaculatory duct உடைய கண்டினியூவேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா prostrate gland. prostrate is nothing but the gland and open into the urethra. அதாவது யூரின் ஃபார்ம் ஆகிற அந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. அப்போது ஸ்பெர்ம் எங்கே ஃபார்ம் ஆகி எங்கே வந்து முடியுது அப்படின்னு பாருங்கள், ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்ட் வழியாக யுரித்ராக்குள்ளே போயிட்டு கனெக்ட் ஆகிடுது. த யுரித்ரா இஸ் த டெர்மினல் போர்ஷன் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அப்போ நீங்கள் ரொம்ப இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கு, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லேயே கடைசி பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுரித்ரா தான். ஓகேவா, யுரித்ரா இஸ் த டெர்மினல் போர்ஷன் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் யூஸ்டு டு கன்வே. ஏன் அதை வந்து லாஸ்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு வேறு ஆர்கன் கிடையாது. ஓகேவா, அந்த யுரித்ரா வழியாக தான் போத் யூரினும் வெளியே வருது, லைக்வைஸ் சீமன் நத்திங் பட் த ஸ்பெர்ம் ஆல்சோ கம் அவுட். ஓகேவா, அட் த டிஃப்ரெண்ட் டைம், வேறு டைமில், அதாவது வேணுன்ற டைமில். It originates from the urinary bladder. இந்த யுரித்ராவுடைய ஆரிஜினேஷன் எங்கே இருக்குது? இந்த யுரித்ரா தான் வந்து லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது வேணா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு வேணா லாஸ்ட் போர்ஷனாக இருக்கலாம். ஆனால் இவருடைய ஆரிஜின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரினரி பிளேடரில் இருக்குது and extends through the penis. அப்போ urinary bladder உடைய எக்ஸ்டென்ஷன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா penis by an external opening.
எப்படி வந்து டெஸ்டிஸ்க்கு வந்து ஸ்க்ராட்டம்ன்ற பேக் இருக்குது அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த யூரினரி பிளேடருக்கு அதோடைய எக்ஸ்டென்ஷன். அந்த யூரினரி பிளேடர் வெளியே வர்றதுக்கு, அந்த யூரிட்டர் வெளியே வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெனிஸ் பை அன் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் நத்திங் பட் த யூரித்ரல் மீட்டஸ். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா யூரித்ரல் மீட்டஸ். ஓகே, அதை நம்ம இப்போ டயக்ராமேட்டிக்காக பார்க்கலாம். பின்னாடியே தண்ணி இருக்கு பாத்தியா? நம்ம எங்க என்னென்ன சொன்னோம்? ஆக்சசரி ஆர்கன்ஸா ரீட் டெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடிமஸ் அண்ட் வாஸ் டிஃபரன்ஸ். இவங்க எல்லாரையும் வந்து ஆக்சசரி பார்ட்டாக சொன்னோம் இல்லையா? இந்த ஆக்சசரி பார்ட்டுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செமினிஃபெரஸ் டிபியூல். பாருங்கள், இந்த டெஸ்டிஸ்குள்ளே எத்தனை செமினிஃபெரஸ் டிபியூல் இருக்குது? 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒவ்வொரு லோப்ஸ்குள்ளேயும், எல்லா லோப்குள்ளேயும் செமினிஃபெரஸ் டிபியூல் இருக்கும். இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்குள்ளே தான் என்ன ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடக்குது. இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஸ்பெர்ம் ஆனது கடைசியாக எங்கே வந்து சேருது அப்படின்னு பார்த்தோன்னா ரீட் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிற இந்த நெட்வொர்க் கனெக்ஷனுக்குள்ளே. அப்போது எல்லா விதமான செமினிஃபெரஸ் டியூபியூல்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்மும் கடைசியாக எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா ரீட் டெஸ்டிஸ்குள்ளே வருது. ரீட் டெஸ்டிஸ்குள்ளே இருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோன்னா எபிடிடிமஸ்குள்ளே போகுது. எபிடிடிமஸ்குள்ளே யார் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாசா எஃபரன்ஷியா கொண்டு போகிறாங்க. இது இருக்கு பார்த்தீங்களா, வாசா எஃபரன்ஷியா. சரி, எபிடிடிமஸ் நம்ம என்னன்னு சொன்னோம்? தற்காலிகமாக ஸ்பெர்மட்டோசோவா தங்குற இடம் அதுதான். அந்த இடத்துல தான் ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி கிடைக்குது, மொட்டிலிட்டி கிடைக்குது, என்னால் ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியும் அப்படின்ற கெப்பாசிட்டியும் எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிடிடிமஸ். இந்த எபிடிடிமஸ்க்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக எங்கே போயிட்டு வருது, எங்கே போய் சென்றடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ் டிஃபரன்ஸ்குள்ள சென்றடையுது. இந்த வாஸ் டிஃபரன்ஸ்க்கு அப்புறம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி பேச்சு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமினல் வெசிக்கிள். செமினல் வெசிக்கிளோடைய கண்டினியூவேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஜாக்குலேட்டரி டக்ட். இஜாக்குலேட்டருடைய டக்டோடைய கண்டினியூவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்ட். இந்த ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்ட் தான் ஒட்டு மொத்தமாக ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்மை எங்கே கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரிட்டருக்குள்ளே, நத்திங் பட் இந்த யூரிட்ராக்குள்ளே வந்து சேர்க்குது, யூரினரி பிளேடர். இந்த யூரினரி பிளேடர் வழியாக தான் யூரினும் பாஸ் ஆகுது, லைக் வைஸ் ஸ்பெர்மும் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. எப்படி இந்த டெஸ்டிஸை ஹேங் பண்ணுறதுக்கு, இந்த டெஸ்டிஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு பேக் மாதிரி ஸ்க்ராட்டம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு படிச்சோமோ, லைக் வைஸ் இந்த யுரித்ராவை ஹோல்ட் பண்ணி நிற்கவும் பெனிஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுவும் வந்து ஒரு ஸ்கின் மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் இந்த யுரித்ராவை ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுக்காக. இந்த பெனிஸுடைய இந்த யுரித்ராவுடைய எண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை ஹோல்ட் பண்ணி பத்திரமா வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாண்ட் பெனிஸ். ஓகேவா? இது நம்ம வந்து பேராகிராஃப் வைஸாகவும் பார்த்துட்டோம், லைக் வைஸ் டயக்ராமேட்டிக்காகவும் பார்த்துட்டோம். ஓகே, கம் டு த நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஓகேவா? என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் பார்த்தோம் இல்லையா? ரீட் டெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடிமஸ், வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஆர்கன் இருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்தோம். ஆக்சசரியா ஆர்கன் மட்டும் கிடையாது, லைக் வைஸ் ஆக்சசரியா ஹார்மோன் கூட என்ன பண்ணுதுன்னா மேல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்த நாம் என்னன்னு சொல்லுவோம்? கிளாண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சசரி கிளாண்ட்ஸ் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா the paired seminal vesicle, first one. ஓகேவா? என்னென்ன கிளாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கிளாண்ட் சொல்லியிருக்காங்க. paired seminal vesicle and bulbourethral gland. இதை காப்பர்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் தென் எ சிங்கிள் ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்ட். இந்த 3 விதமான கிளாண்ட்லேயும் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மியூக்கஸ் மாதிரியான சப்ஸ்டன்ஸும் அந்த ஸ்பெர்ம் கூட சேர்ந்து சீமனாக மாறி தான் நமக்கு வெளியே வருது. ஓகேவா? த செமினல் வெசிக்கிள் செக்ரீட் அண்ட் அல்கலைன் ஃப்ளூயிட். அப்படி பார்க்கும்போது இந்த செமினல் வெசிக்கிளில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்டுன்னு சொல்கிற இந்த கவுப்பர்ஸ் கிளாண்டில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்டில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்து அவங்களால என்ன யூஸ் அப்படின்றத தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் வேர் த செமினல் வெசிக்கிள், வேர் கவுப்பர்ஸ் கிளாண்ட், வேர் ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்ட் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். See here, prostate gland எங்க இருக்கு நமக்கு தெரியும். இந்த இடம் தான் urinary bladder. urinary bladderங்களும் then testisக்கும் முன்னாடி இருக்க இந்த இடத்துக்குள்ள தான் இந்த 3 கிளாண்டும் இருக்காங்க. யார் யாரு பாரு, prostate gland, Cowper's gland, at last one லாஸ்ட் ஒன் செமினல் வெசிக்கல். ஓகேவா? செமினல் வெசிக்கல், ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்ட், கவுப்பர்ஸ் கிளாண்ட், இந்த 3 பேரும் தான் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற, இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் கூட இணைஞ்சி வெளியே வராங்க த்ரூ த பெனிஸ் வழியாக வெளியே வராங்க. ஓகேவா? சரி, ஓகே. செமினல் வெசிக்கலில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? கம். See, the seminal vesicles secrete an alkaline fluid called a seminal plasma containing fructose, sugar, ascorbic acid, prostaglandins. Next page. Prostaglandins and a coagulating enzyme called vesiculase which enhances the sperm motility. அப்ப இத்தனை விஷயமும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, செமினல் வெசிக்கல்ல என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம். அல்கலைன் ஃப்ளூயிட் கால்டு செமினல் பிளாஸ்மா. செமினல் பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன ஃப்ரக்டோஸ் சுகர், அஸ்கார்பிக் ஆசிட், ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்டின்ஸ் அண்ட் எ கோஆகுலேட்டிங் என்சைம் கால்டு வெசிகுலேஸ். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கலில் இத்தனை பேர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இவங்க எப்படி வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் என்னதான் மொட்டிலிட்டி ஃபியூச்சர் கிடைச்சாலும் அத்தனை இடத்த தடங்கள் இல்லாமல் அது கடந்து வரணும் இல்லையா. மொட்டிலிட்டி ஃபியூச்சர் அதுக்கு கிடைச்சாலும் எங்கேயாவது தடை இருந்து அது எங்கேயாவது ஸ்டாப் ஆகிடக்கூடாது இல்லையா. அதோடைய மொட்டிலிட்டி ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை விதமான கிளாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அதோடைய மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்போ யூரித்ரல் கிளாண்ட், நத்திங் பட் த கவுப்பர்ஸ் கிளாண்ட் ஆர் இன்ஃபீரியர் டு த ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்ட். அதாவது ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்டுக்கு இன்ஃபீரியரா அண்ட் தேர் செக்ரீஷன் ஆல்சோ ஹெல்ப் இன் த லியூப்ரிகேஷன் ஆஃப் த பெனிஸ். பெனிஸில் லியூப்ரிகேஷன் நடக்கணும். பெனிஸ்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, லியூப்ரிகேஷன் ஆஃப் த பெனிஸ். தென் ப்ரோஸ்ட்ரேட் என்சர்க்கிள்ஸ் த யூரித்ரா அண்ட் இஸ் ஜஸ்ட் பிலோ த யூரினரி பிளேடர். யூரினரி பிளேடருக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறது தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்ட். செக்ரீட் எ ஸ்லைட்லி அசிடிக் ஃப்ளூயிட். ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்ட்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லைட்லி அசிடிக் ஃப்ளூயிட் தட் கண்டைன் எ சிட்ரேட், செவரல் என்சைம்ஸ் அண்ட் ப்ரோஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். இத்தனை விஷயமும் எதில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா prostate glandல. then seminal or seminal fluid is a milky white fluid. அப்படி பார்த்தோன்னா அந்த பெனிஸ் வழியா that means யூரினும் வரும் ஸ்பெர்மும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஸ்பெர்ம் மட்டும் ரிலீஸ் ஆகலை, some other enzyme, some other fluid also get released. அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ரிலீஸ் அப்படின்னு ஸ்பெர்ம்னு சொல்லாமல் இதை செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செமினல் ஃப்ளூயிட்னா என்ன, how it is, செமினல் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட் ஃப்ளூயிட். இந்த மில்கி ஒயிட் ஃப்ளூயிட்னு சொல்கிற இந்த செமினல் ஃப்ளூயிடில் தான் முக்கியமான ஸ்பெர்ம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது கூட என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா which contains sperm, seminal plasma, nothing but secreted from the seminal vesicle, prostate gland and bulbourethral gland. The seminal fluid act as a transport medium. அப்போ இவங்க எல்லாருமே இந்த செமினல் ஃப்ளூயிட்னு சொல்கிற இந்த 3 கிளாண்டில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஃப்ளூயிட் எல்லாருமே மேஜராக எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெர்முடைய மூவ்மெண்ட்டுக்கு தான். ஓகேவா? செமினல் ஃப்ளூயிட் இந்த 3 கிளாண்ட்லையுமே ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளூயிடை காமனாக செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுடைய மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மீடியம், அதாவது
ஸ்பெர்மை மூவ் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு. ப்ரொவைட் நியூட்ரிஷன், அதாவது ஸ்பெர்ம் வந்து கொஞ்ச நாளைக்கு அதுக்கு நியூட்ரிஷன் வேணும் இல்லையா, அதுக்கு தேவையான ஃபுட்டு. தென் கண்டைன் கெமிக்கல் தட் ப்ரொடெக்ட் அண்ட் ஆக்டிவேட் த ஸ்பெர்ம், அதில் இருக்கிற கெமிக்கல் ஸ்பெர்முக்கு ஒன்றும் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், ஸ்பெர்மோடைய மூமெண்ட்டுக்கும், ஸ்பெர்மோடைய சாப்பாட்டுக்கும், இது எல்லாத்துக்குமே யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 3 கிளாண்டில் ப்ரொடியூஸ் ஆகிற காமனாக சொல்கிற இந்த செமினல் ஃப்ளூயிட் தான். அப்போது செமினல் ஃப்ளூயிட்னா எது எதுலேருந்தெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒன் இஸ் செமினல் வெசிக்கல், கவுப்பர்ஸ் கிளாண்ட், அட் லாஸ்ட் ஒன் ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்ட். இந்த 3 கிளாண்ட்லையும் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கிளாண்டு, அந்த ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ், அந்த மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா செமினல் ஃப்ளூயிட். அதோடைய ஃபங்க்ஷன் மேஜர் ஒன் இஸ் மொட்டிலிட்டி அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்ரிஷன். நெக்ஸ்ட் பாரு, லாஸ்ட் ஒன் நம்மளுடைய மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்லேயே லாஸ்டான ஒரு விஷயம் இதுதான். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஸ். இவரை என்னென்னு சொல்கிறாங்கன்னா கப்புலேட்டரி ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பிள் அப்படின்னாலே என்ன இருது? அப்போது பெனிஸ் இஸ் த மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்லேயே வெளிப்பக்கமாக இருக்கிற ஒரு ஆர்கன் இது. மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஃபங்க்ஷனிங் ஆஸ் எ கப்புலேட்டரி ஆர்கன். மேல் ஃபீமேலோட இணையறதுக்காக இருக்கிற ஒரு கப்புலேட்டரி ஆர்கனாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெனிஸ். இட் இஸ் மேட் எ ஸ்பெஷல் டிஷ்யூ. இதுதான் கப்புலேட்டரி ஆர்கன். மேல் ஃபீமேலோட இணையறதுக்காக இருக்க கப்புலேட்டரி ஆர்கன்ன்றதுனால இதுக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் வேணும் இல்லையா. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பெஷல் டிஷ்யூ தட் ஹெல்ப் இன் த எரெக்ஷன். வேணுன்ற நேரத்தில் அது எரெக்ட் ஆகுது, மற்ற நேரத்தில் சாதாரணமாகிடுது. ஓகேவா? ஹெல்ப் இன் த எரெக்ஷன் ஆஃப் பெனிஸ் டு ஃபெசிலிட்டேட் இன்செமினேஷன். அது எரெக்ட் ஆகும் பொழுது தான் அந்த பெனிஸ்குள்ளே இருக்கிற அந்த சீமன், நத்திங் பட் த செமினல் ஃப்ளூயிட் வந்து வெளியே வரும். ஓகேவா? ஸோ பெனிஸ் டு ஃபெசிலிட்டேட் இன்செமினேஷன், செமினேஷன் ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெனிஸ் தான். த என்லார்ஜ்டு எண்ட் ஆஃப் த பெனிஸ், அந்த பெனிஸோடைய எண்ட் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்டு எண்ட். அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிளாண்ட் பெனிஸ். அந்த கிளாண்ட் பெனிஸோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்ட் பை அ லூஸ் ஃபோல்ட் ஆஃப் ஸ்கின். அது வந்து ஒரு லூஸ் ஃபோல்ட் ஆஃப் ஸ்கின்னால கவர் பண்ணியிருக்க நத்திங் பட் எ ஃபோர் ஸ்கின் ஆர் ப்ரிப்யூஸ். ஓகே, இதோட நம்ம வந்து மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் என்ன, அதாவது பிரைமரி ஆர்கன் என்ன, ஆக்சசரி ஆர்கன் என்ன, ஆக்சசரி கிளாண்ட்ஸ் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத ஒழுங்காக பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போது இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதோ ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் பார்த்த மாதிரி சிம்பிளாக ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமை பார்க்க முடியாது. ஏன் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமை வந்து சிம்பிளாக சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா மேலில் நம்ம பார்த்தது வந்து வெறும் கேமெட் ப்ரொடக்ஷனும் மெச்சூரிட்டியும் அது வந்து ஃபீமேலை வந்து ரீச் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதே கேமெட் ப்ரொடக்ஷனும் இருக்குது, அதே மெச்சூரிட்டியும் இருக்குது, அதே ஃபெர்டிலிட்டியும் இருக்குது. அது கூட இது எல்லாம் நடந்து ஆஃப்ஸ்ப்ரிங்கும் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா, தட் மீன்ஸ் ஃபீட்டஸ் குழந்தையும் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு நியூட்ரிஷன் கொடுக்குற வேலையும் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் தான் நடக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஈஸி. அதாவது மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் படித்த மாதிரி இது வந்து ஈஸி கிடையாது. இட் இஸ் சம் மோர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லிசன் கிளியர்லி. ஓகேவா? இப்போது பார்க்க போகிற ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமை கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பாரு, த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் இஸ் ஃபார் மோர் காம்ப்ளெக்ஸ். அதாவது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். யாரை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் த மேல். பிகாஸ் இன் அடிஷன் டு த கேமெட் ஃபார்மேஷன், கேமெட் ஃபார்மேஷன் மட்டும் இல்லாமல் இட் ஹாஸ் டு நர்ச்சர் நத்திங் பட் த நியூட்ரிஷன்ஸ். அதாவது சாப்பாடு கொடுக்குற வேலை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஃபீட்டஸ், வளர்ந்துக்கிட்டு இருக்க குழந்தைக்கு. ஸோ த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் ஓவரிஸ். ஓகே, இது வந்து நான் சம் மோர் ஃபேர் மோர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் வழக்கம் போல் நம்ம டாபிக் உள்ள வருவோம். ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்னா என்னென்ன? ஏன்னா ஏற்கனவே நம்ம மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் பிரைமரின்னு பார்த்துருக்கோம், ஆக்சசரின்னு பார்த்துருக்கோம். லைக்வைஸ் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் ஆல்சோ ஹாஸ் பிரைமரி அண்ட் ஆக்சசரி. அப்போது பிரைமரி யார், ஆக்சசரி யார் அப்படின்றத பார்க்கலாம். சேம் female reproductive system consists of a pair of ovary along with a pair of oviduct, then uterus, cervix, vagina,
and the external genitalia located in the pelvic region. இத்தனை பேரையும் நாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், நத்திங் பட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். யார் யார்? ஒன்ஸ் அகெயின் ஓவிடக்ட், பேர் ஆஃப் ஓவிடக்ட், யூட்ரஸ், cervix, vagina and the external genitalia located in the pelvic region. இவங்க எல்லாரையுமே ஓகே. இதில் this part along with the mammalian gland are integrated structurally and functionally to support the process of ovulation. அப்போ இத்தனை பார்ட்டும் என்னென்ன வேலைக்கு ஹெல்ப் பண்ணுது, இத்தனை ஆர்கன்ஸ் என்னென்ன வேலைக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலி. ஸோ மெமாரியன் கிளாண்ட்ஸ் ஆர் இன்டகிரேட்டட். இத்தனை ஆர்கன் மட்டும் இல்லாமல் இது கூட மெமாரியன் கிளாண்டும் சேர்ந்து என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி. ஸ்ட்ரக்சரலாகவும் ஹெல்ப் பண்ணுது, ஃபங்க்ஷனலாகவும் ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சப்போர்ட் த ப்ராசஸ். வாட் ஆர் ஆல் த ப்ராசஸ் சப்போர்ட்டட் பை தீஸ் ஆர்கன்ஸ் ஆர் தீஸ் ஹார்மோன்? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியுலேஷன், ஃபெர்டிலைசேஷன், ப்ரெக்னென்சி, சைல்ட் பர்த் அண்ட் சைல்ட் கேர். இத்தனை வேலையும் இத்தனை விதமான ஆர்கனால இந்த ஹார்மோன்ஸால் நடக்குது. நவ் சி, அப்போ இத்தனை ஆர்கனும் காமனாக சொல்லிட்டோம். நவ் வி ஹாவ் டு சி கிளியர்லி விச் ஒன் இஸ் பிரைமரி அண்ட் விச் ஒன் இஸ் ஆக்சசரி. அப்படி பார்க்கும்போது ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனை பொறுத்த வரைக்கும் எப்படி அங்கே டெஸ்டிஸ் மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனுடைய ப்ரைமரி ஆர்கன் அப்படின்னு பார்த்தோமோ, ஃபீமேலுக்கு ஓவரி தான் ப்ரைமரி ரீப்ரடக்டிவ் ஆர்கன். ஓகேம்மா, நம்ம இதோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கிளியராக ப்ரைமரி என்ன, ஆக்சசரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண ப்ரைமரி ரீப்ரடக்டிவ் சிஸ்டமையும் அதில் இருக்கிற ஹார்மோன்ஸையும் எல்லாத்தையுமே ஆக்சசரி ஆர்கன் எல்லாமே நல்லா தரோவாக பாருங்கள். we will see in the next class. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.